தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். நாட் ஒன்லி சிவில் கிரிமினல், நீங்கள் எந்த டவுட்னாலும் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நிறைய பேர் வந்து காண்டாக்ட் நம்பரை வந்து கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபோட் ஆஸ்லேயும் அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன்லையுமே இருக்குது. அந்த காண்டாக்ட் நம்பரில் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ குழப்பலாம் வாங்க. வாட் பர்சன்ஸ் மே பி சார்ஜ்டு ஜாயிண்ட்லி, சிஆர்பிசி செக்ஷன் 223ல என்ன சொல்லியிருக்காங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வரிசையாக வந்து இந்த பர்டிகுலர் ஜாயிண்டர் அஃபென்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அதாவது செக்ஷன் 218லேருந்து 224 வரைக்கும் இந்த ஜாயிண்டர் அஃபென்ஸை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி 223யை பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் யாரையெல்லாம் ஒன்றாக சேர்த்து அந்த விசாரிக்கலாம், அந்த விசாரணையை எப்போ வந்து கனெக்டட் ஒரே கேஸாக கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த 223ல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் சார்ஜில் இந்த ஜாயிண்டர் ஆஃப் அஃபென்சஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் என்னென்ன வழக்கெல்லாம் ஒன்றா கனெக்ட் ஆகும், ஒரே வழக்காக நடத்த முடியும், அதுக்கோட பனிஷ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும். இப்போ லாஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 222 பற்றி பார்த்தோம். அதோட நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா பிளேலிஸ்ட்டில் சிஆர்பிசின்ற ஃபோல்டர் உள்ள அந்த வீடியோ இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து அந்த குற்றம் சாட்டப்படுகின்ற அந்த குற்றத்தை சார்ஜ் ஷீட் வரைகின்ற போது அப்போ ஜாயின் பண்ணி ஒன்றா அதை வந்து யார் மேலே சுமத்தலாம், அந்த குற்றத்தை யார் பண்ணியிருக்காங்க, யார் மேலே அந்த குற்றச்சாட்டை வரைகிறதுன்றதை பற்றி பார்த்துருந்தோம். இப்போது விசாரணை நடத்தும் போது எந்த பர்சன்லாம் சேர்த்து வச்சு விசாரிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட்டில் வந்து ஒரு குற்றத்துக்கு ஒரு 3 அக்யூஸ்டு பேரை வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 3 அக்யூஸ்டை வந்து ப்ராட் பிஃபோர் கோர்ட்டு முன்னாடி போலீஸ் வந்து ஆஜர்படுத்துகிறாரு. இப்போ இந்த 3 பேர் மேலேயும் ஒரே குற்றத்தை இந்த 3 பேரும் செஞ்சுருக்காங்க. பட் இந்த 3 பேரும் செய்தது தனித்தனி குற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து கொள்ளடிக்கிறாங்க. அந்த கொள்ளையடிக்கும் போது ஒருத்தர் வந்து அதை வந்து தட் இஸ் வந்து என்ன பண்ணலாம், குற்றச்சாட்டுக்கு உடந்தையாக இருக்கார். ஒருத்தர் வந்து அட்டம் பண்ணுறாரு, ஒருத்தர் அதை கமிஷன் பண்ணுறாரு. இப்போது இந்த நடந்த குற்றம் ஒரே குற்றம். இந்த 3 பேருமே இருக்கிற அஃபென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான குற்றத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த குற்றத்தை ஒரே மாதிரி ஒரே டைமில் விசாரிக்கலாம்னா கண்டிப்பாக இது ஒரே டைமில் விசாரிக்கலாம். ஈவன் தோ ஒவ்வொருத்தரும் ஒரு சார்ஜ் பண்ணியிருந்தாங்கனாலும் இந்த குற்றம் ஒன்றா இருக்கனால ஒரே மாதிரி விசாரிக்கலாம். அதே சமயத்தில் இந்த சார்ஜஸை ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒரு சிங்கிள் கேஸாகவே இதை வந்து ஃபைல் பண்ணலாம். அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் வந்து கொடுக்கலாம். அதே சமயம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பண மோசடி வழக்கு இருக்குது. அந்த மோசடி வழக்கில் 2-3 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த 2-3 பேர் சம்மந்தப்படும் போது ஒருத்தர் வந்து ஒரு அடிதடி வழக்குலையும் சம்மந்தப்படுறாரு. பட் இது எல்லாமே கனெக்டட் டு அந்த பர்சன், ஒரே கம்ப்ளைண்டர். அவருக்கு இவருக்கும் கை தகராறு, தட் இஸ் கையில் வந்து 2 பேரும் வந்து அடித்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் வந்து ஒரு காயமடையும். ஸோ அது ஒரு அஃபென்ஸ், பண மோசடி அஃபென்ஸ். இப்போது இது வந்து ஒரே நபர் ஒரே விதமான செய்கை ஒரே குற்றத்தில் வருது. இப்போ இந்த கேஸை விசாரிக்கும் போது தனித்தனி அஃபென்ஸ் வந்து போடுறாங்க. இதுக்கான விசாரணை வந்து மல்டிபிள் வெவ்வேறு அஃபென்ஸ்கள் நடந்திருந்தாலும் அதுக்கான விசாரணை ஒரே மாதிரியாக நடக்கப்படுகிறது. இப்போது இதோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஜாயின் பண்ணி கேஸை நடத்தலாமான்னா பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த செக்ஷன் 223 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் பார்க்கணும். 219 நம்ம பார்த்துருப்போம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எல்லா வழக்குலையுமே அந்த 219ஓட செக்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட். பிகாஸ் 12 மாதம், ஒரு வருஷத்துக்குள்ளே எத்தனை முறை அந்த குற்றங்கள் ஒரே மாதிரியான குற்றங்கள், இப்போ ஒரு 3 முறை நடந்திருக்குன்னா அது கனெக்டட் அஃபென்ஸாக ஆல்ரெடி அதில் 29ல் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இந்த சப்செக்ஷனில் வந்து அடங்கும். ஸோ ஒவ்வொரு ஏபிசின்னு சொல்லி ஒவ்வொரு பிரிவுகளாக கொடுக்கும்போது இதுவும் வந்து அதில் வந்து ஒரு கனெக்ஷன். ஸோ இது நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம்னு சொன்னால் ஒரே சம்பவம் ஒரே குற்றம், இதை வந்து கனெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குற்ற சுமத்தப்படுபவர்கள் உடந்தையாக இருப்பவர்கள், அதுக்கோட முயற்சி, இந்த மாதிரி இது ஒரு ஜாயிண்டர் ஆஃப் அஃபெண்டராக எடுத்து இதுக்கு வந்து ஒரே மாதிரி விசாரிக்கப்படலாம். அதுக்கான தண்டனை சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ 219 செக்ஷனை பார்க்கணும். ஸோ ஒரே சம்பவம் வெவ்வேறு குற்றங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஒருத்தர் தாக்கப்படுறார், அதே சமயத்தில் அங்கே கொள்ளடிக்கப்படுறாங்க. ஸோ வெவ்வேறு குற்றங்கள், கொள்ளடிக்கிறதுன்றது ஒரு சம்பவம்,
ஆனால் அங்கே நடக்க வேண்டிய குற்றங்கள் வெவ்வேறு குற்றங்களாக இருக்கிறது. ஸோ கமிஷன் வந்து ஒரு கமிஷனை பண்ணுறதுக்காக அத்தனை செயல்கள் செய்யப்படுகிறது. ஸோ இது எல்லாமே கனெக்டட் அஃபென்ஸ். ஸோ திருட்டு குற்றம் நார்மலாக பார்த்தீங்கனாலே ஒரு 378, அதுக்கு பீனல் சார்ஜ் 379. அந்த திருடு நடக்கும்போது யாரையாவது தாக்கியிருப்பார். ஸோ அப்போ அது எல்லாமே ஒரே மாதிரியான சம்பவங்கள். ஸோ பண மோசடி குற்றமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு 411, அதாவது ஸ்டோலன் ப்ராப்பர்ட்டியை வந்து ஒருத்தர் ரிசீவர், அந்த ஸ்டோலன், அதை திருடுறவர், இது எல்லாருமே வந்து கூட்டு சதியாக வரும்போது இது எல்லாம் கனெக்டட் அஃபென்ஸாக வரும். ஸோ இதுதான் வந்து இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ தனித்தனி குற்றமாக இருந்தாலும் அது தட் இஸ் வந்து செய்கையாக இருந்தாலும் ஒரே குற்றச்சாட்டுக்குள் வரமுறைக்குள் வரும்போது இது எல்லாமே ஒன்றா சேர்த்து விசாரிக்கலாம்ன்றது தான் இதோட ஷார்ட்டஸ்ட் டீட்டெயில். ஸோ இன்றைக்கி நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வேறு எந்த தகவல் வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எங்கள் காண்டாக்ட் நம்பர் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணலாம். உங்களுக்கு இது மட்டும் இல்லை, சிவில் கிரிமினல் எதுனாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி தட் இஸ் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்டில், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.